நாங்கள் இப்போ நிறைய நேரங்களில் இந்த மலம் சரியாக கழிக்காத குழந்தைகள் எடையும் வளர்ச்சியும் குறைவாக இருக்குது. அது சரி பண்ணாவே நிறையா குழந்தைங்க நல்லா இருக்குது. சில குழந்தைகளுக்கு குடல் புழுக்கள், சில குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் தொற்று, சில குழந்தைகளுக்கு அபூர்வமான சில தொல்லைகள், இப்படி நிறையா காரணங்கள் இருக்குது. என்ன காரணத்தினால் இது சரியாக இந்த குழந்தைக்கு வளர்ச்சி வரல அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பொறுத்து நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க செஞ்சிட்டிங்கன்னா தான் உதவியாக இருக்கும். குழந்தையினுடைய வளர்ச்சியும் நம்ம பழையபடி கொண்டு வர முடியும். இதில் முக்கியமானது முதல்ல உணவு. அதற்கப்புறம்தான் உணவுக்கு உதவியாக இப்போ இரத்த சோகை இருக்குது, இரத்த சோகைக்கு இரும்பு சத்துக்களுக்கு உணவு மூலமாக சேர்த்துறது மிக சிரமம். அதனால் ஒரு குறைந்தது ஒரு 6 மாதத்துக்கு இரும்பு சத்து மருந்துகள் கொடுக்கலாம். சில வைட்டமின் சத்துக்கள் குறைவு, அதுக்கு ஊசி மருந்துகளாகவோ அந்த சூழ்நிலையில் தரலாம். இதை தவிர வேறு எந்த பவுடரோ வேறு எந்த டானிக்கோ உங்கள் குழந்தைகளை கொழுகொழுவென்று ஆக்காது. கொழுகொழுன்னு ஆக்கிறது 2 தான். ஒன்று ஸ்டீராய்டு ஊசி, பார்த்துருப்பீங்க நிறையா பேர். அந்த ஸ்டீராய்டு ஊசி போட்டிங்கன்னா உயிருக்கு ஆபத்தானது. 2வது வெளியே நீங்கள் தீனி உணவுகள், குப்பை உணவுகள்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட்டு, அதை நிறையா சாப்பிட்டீங்கன்னா கொழுன்னு இருக்கும். அது ஊழச்சதையோடு தான் இருக்கும். இது 2ம் கெடுதல். உங்கள் உடல் அமைப்பு, அப்பா அம்மாவுடைய உடல் அமைப்பை பொறுத்து, குழந்தை சாப்பிடும் உணவை பொறுத்து தான் குழந்தையினுடைய வளர்ச்சி இருக்கும். சரியான சென்டைல்னு சொல்லுவாங்க. பிறக்கும்போது 50வது சென்டைல் இருக்குது அப்படின்னா அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு போச்சுன்னா போதும். இதுக்கு ரொம்ப கீழேயும் இறங்கக்கூடாது, மேலேயும் ஏறக்கூடாது. அதனால் நண்பர்களே, குழந்தை வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த மருத்துவரிடம் நீங்கள் கேட்கும்போது அவங்க அந்த ரோட்டு ஹெல்த் சார்ட்டை வச்சுருப்பாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சென்டைலில் உங்கள் குழந்தை வளர்ந்துச்சுன்னா போதும். அதுக்கு மேலே மற்ற குழந்தையை போல் நம்ம குழந்தை இருக்க வேணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம்.